சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் பணி மாறுதல், துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட சேவைகளுக்கு இடைத்தரகர்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு ஓட்டுநர் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவங்களை புதிய தலைமுறை குழு ஆய்வு செய்தபோது இந்த விவகாரம் அம்பலமாகியிருக்கிறது. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் பெயர் திருமலை. தண்டையார்பேட்டை பணிமனையில் பணியாற்றிய இவர் விழுப்புரம் பணிமனைக்கு மனமொத்த மாற்றம் கோரி விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் இவரின் மாற்றல் உத்தரவு பணிமனையில் பிறப்பிக்கப்பட்டது. தேவையான ஆவணங்கள் இருந்த போதிலும் தலைமை அலுவலகத்தில் கழகம் மாற்றல் உத்தரவு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் இதற்கு அதிகாரிகளே காரணம் என்றும் குற்றம் சாட்டுகிறார் திருமலை. டெப்போவிலிருந்து ரிலீஃப் ஆகிட்டேன் இல்லையா, அந்த ரிலீஃப் ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து எம்டிசி ஹெட் ஆஃபீஸில் பர்சனல் செக்ஷனில் டெப்டி மேனேஜர்னு சொல்லிட்டு நெடுஞ்செழின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்குறேன். சார் என்ன டெப்போவிலேருந்து ரிலீவ் பண்ணிட்டாரு, நீங்கள் ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் போயிட்டு அங்கே போய் காஞ்சிபுரத்தில் போய் ஜாயின் பண்ணிக்குவேன், தயவு செஞ்சு என்னை ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், அவரு முடியாது, நீ சும்மாவே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் நாங்கள் அனுப்பிச்சிடணுமா, ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு தெரியுமா, நாங்கள்லாம் சும்மா வெட்டியாக உட்காந்துன்னு இருக்கிறோமா அந்த சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. பல முறை நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பியும் எந்த பலனும் கிடைக்காத நிலையில் அவர் பல்லவன் இல்லத்திற்கு நடையாய் நடந்து ஓய்ந்துவிட்டார். அந்த சமயத்தில் அவரது வீட்டு முகவரிக்கு ஒரு கடிதம் வருகிறது. அதில் ஒரு கைபேசி எண் குறிப்பிடப்பட்டு, மீண்டும் பணியில் சேரும் எண்ணம் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் 7 நாட்களில் பணியில் சேரும் குறிப்பாணையை பெற்றுத்தருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு திருமலை பேசிய போது, உங்களின் பிரச்சனை எனக்கு தெரியும் என பேசிய ராஜேஷ் 27,000 ரூபாய் கொடுத்தால் பிரச்சனை தீர்க்கப்படும் என சொல்லும் ஆடியோ புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. டிரான்ஸ்ஃபர்ன்றது வேற, 11ன்றது வேற. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு கஷ்டமா இருந்தா 27,000 ரூபாய் 25,000 ரூபாய் முதல்ல கொடு. உனக்கு டிரான்ஸ்ஃபர் நான் ரிலீவ் இது 11C ரிலீவ் பண்ணி தந்துட்ட பிறகு 3,700 ரூபாய் நான் கேட்கல. சரி, அதுக்கு தனியா 2,300 ரூபாய் கொடுங்க. ஓகேவா? மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 27,300 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நான் பக்காவா முடிச்சு தரேன். நான் தரணும்னா முதல்ல நீ 20,000 ரூபாய் கொடு. அப்புறம் அந்த 7,000 ரூபாய் எப்ப தருவா அது சொல்லு. உனக்கு எல்லாத்தையும் நான் பக்காவா பண்ணுவேன். ஆனா என் பேச்சு நீ கேட்கணும். யாராரு அந்த கூட்டு போறீங்கன்னு தெரியலையா எனக்கு. நீங்க கூட்டு போற பிரச்சனையே கிடையாது. நீ உட்காந்துலே வேலையை நான் முடிப்பேன். அதாவது நான் சொல்லும் போது மட்டும் சில பிரச்சனை பார்த்தா போதும். நீ கவலையே படுத்த எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல நிற்ப, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுவ. வானா வந்துடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெளியுள்ள நபர், உள்ளே அதிகாரப்பூர்வமாக எந்தவித பணியிலும் இல்லாத ஒரு நபர் போக்குவரத்து துறையிலே பல்வேறு காரியங்கள் செய்து தருவதாக யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம் என்றும், இது மாதிரியான புகார்கள் குறித்து உடனடியாக காவல்துறையிடம் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டு குறித்து தாங்கள் எந்தவித கருத்தும் தெரிவிக்க முடியாது, ஏனென்றால் இது வெளியிலிருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் செய்திருக்கக்கூடிய தவறு என்று பல்லவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது குறித்து இதுவரை காவல்துறையில் அதிகாரிகள் தரப்பில் எந்த புகாரும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த முறைகேடு தொடர்பாக திருமலை கொடுத்த புகாரை விசாரித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொலைபேசியில் பேசியவர் மாநகர் போக்குவரத்து ஊழியர் என கண்டறிந்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து இந்த மோசடி குறித்து சென்னை காவல்துறையிடம் புகார் அளிக்க திருமலை திட்டமிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.